இன்றைக்கி பார்க்க இருக்க டிஷ் நேம் பார்த்தீங்கன்னாக்கா சுண்டக்காய் முட்டை பொரியல். அது தேவையான பொருட்களை பார்த்திங்கன்னா சுண்டக்காய் முட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த சுண்டக்காவை பார்த்திங்கனாக்கா நல்லா நம்ம அந்த இடிகள் மாதிரி இருப்பாங்க அதில் வச்சு நல்லா நச்சு, ரொம்ப அதிகமாக நச்சிடக்கூடாது, லைட்டாக நச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஃபேனில் ஆல்ரெடி நம்ம ஆயில் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ ஆயில் காஞ்சிடுச்சு. இப்போ ஆயில் காஞ்சோன்னா நம்ம கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னா நம்ம ஆனியன் பார்த்திங்கன்னா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் போதும். அது அப்படியே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆனியன் கடுகு பொரிஞ்சோன்னா ஆனியன் நம்ம ஆனியனை போட்டுக்கலாம். அது அப்படியே வதங்கட்டும். கறி சுண்டக்காய் வந்து பார்த்திங்கன்னா கசப்பு தன்மை கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் சின்ன பிள்ளைய கூட நல்லா சாப்பிடணும் உங்களுக்கு. இப்போ ஆனியன் வதங்கிடுச்சுன்னா நம்ம அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டு நம்ம அப்படியே வதக்கணும். நம்ம அந்த கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு இருக்கப்போ நம்ம அதுக்கு முன்னாடியே என்ன பார்த்திங்கன்னா ஜீரகமும் பூண்டும் வந்து நம்ம இடித்து வச்சுருக்கோம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கணுன்னா நம்ம அதை அப்புறம் சேர்த்துக்கலாம். ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கணும்னு அப்போ நம்ம இஞ்சி பூண்டு நம்ம வந்து பூண்டு ஜீரகம் இடித்து வச்சு அந்த நம்ம போடுறோம். அப்படியே பார்த்திங்கன்னா அது போட்டுட்டு அதில் அதோட கையோட பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே வதக்கலாம். இப்போ ஆனியன் உங்களுக்கு கருவேப்பிலை ஜீரகம் பூண்டு இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இது வதங்கினதுக்கு பின்னாடி உங்களுக்கு நல்ல சுண்டக்காய் தட்டி வச்சுருக்கோம்னா அந்த சுண்டக்காய் நான் போடுறேன். அப்படியே சுண்டக்காய் போட்டு அப்படியே நம்ம வதக்கி கொடுத்துறோம். இது அப்படியே வதங்கட்டும். நான் சால்ட்டு போட்டிருக்கோம், அதனால் வந்து நம்ம இதை வந்து சீக்கிரம் வதங்கிடும். அப்படியே நம்ம நல்லா சால்ட்டெல்லாம் இதோட கலக்கணும். அப்படியே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா மிளகுத்தூள் பெப்பர்த்தூள்னு வச்சுருக்கோம். அது ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு ஸ்பூன் அளவு அப்படியே பார்த்திங்கனாக்கா மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் அப்படி போட்டு அப்படியே வதக்கலாம். அப்படியே வதங்கட்டும். அப்படியே வதங்குறப்போ உங்களுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து கம்மி, சின்ன ஸ்பூன் அளவில் மஞ்சத்தூள் கொஞ்சம் அதை அப்படியே போட்டோம். அதையும் சேர்த்து அப்படியே வதக்கிறேன். நல்லா வதங்கட்டும். இப்போ அதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வதங்க கொஞ்சம் ட்ரை ஆகும். நம்ம பொடி சேர்த்துருக்கோம் பாருங்களேன், அதனால் அப்படியே தண்ணியை நல்லா தண்ணியோடு சேர்த்து அப்படியே வதக்கிடலாம். அப்படியே தண்ணி வருது. அந்த மசாலா கொஞ்சம் உங்களுக்கு அந்த சுண்டைக்காயில் சேர்கிறதுக்கு அப்படியே லைட்டாக சிம்மில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாம். அப்படியே நம்ம வந்து கிண்டி விட்டுக்கலாம். அப்படியே நல்லா பரட்டி விடலாம். திருப்பி மூடி வச்சிடலாம். ரொம்ப நேரம் வேணாம், ஒரு 3 நிமிஷம் போதும். இப்போ அந்த தண்ணியெலாம் உங்களுக்கு வற்றிடுச்சு. எல்லா மசாலும் பார்த்திங்கன்னா அந்த சுண்டைக்காயோட அப்படியே நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ அந்த இடத்துல கொஞ்சம் கேப் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கணும். இந்த ஃபேனில் கொஞ்சம் சுண்டைக்காய் தள்ளி விட்டு கேப்பில் ஆயில் ஊற்றிட்டு அதில் முட்டை, ஏன்னா அது வந்து அந்த ஆயில் இருக்கப்போ ஒட்டாத சட்டியில் முட்டை நம்ம போட்டு எடுத்துக்கணும். 2 முட்டை எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு முட்டை ஊற்றுறோம் நம்ம. அப்படியே அதை அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். இன்னொரு முட்டை நம்ம அதில் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ அப்படியே நல்லா கிண்டி கொடுக்கணும். அந்த முட்டை ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெந்துக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வெந்தோன்னு அப்படியே காயோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நல்லா பிரட்டி விடணும். அந்த சுண்டைக்காயோட அந்த முட்டை அப்படியே கலக்கணும். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும்.
வெந்துடுச்சு. இப்போ பாருங்களேன், இப்போ மூடி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் அது ரெடியாகிடும். இப்போ எடுத்துட்டோம். பார்த்திங்களா, நல்ல முட்டையும் சுண்டக்காவும் நல்லா ஒன்று சேர்ந்து உதிரியாக இருக்கு பாருங்களேன். இது வந்து பார்த்திங்கன்னா சுண்டக்காய் முட்டை பொரியல். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இதை நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.